ஹலோ மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மந்த்துக்கான சூப்பரான ஆப்ஸ் உங்களுக்கு எட்டு வந்திருக்கேன். இந்த 5 ஆப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன ஆப், என்னென்ன பண்ணும் அப்படின்றத டக்குன்னு பார்த்துருவோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகா ஷோ. இதில் வந்து உங்களால் ஏகப்பட்ட வித்தியாசமான சார்ஜிங் அனிமேஷன்ஸ் செட் பண்ணி வச்சுக்கணும். முக்கியமாக உங்களுக்கு அனிமேலாம் பிடிக்கும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட சார்ஜிங் அனிமேஷன்ஸ் இங்கே இருக்குது. இப்போ இங்கே பீகாச்சு மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சார்ஜிங் அனிமேஷன்ஸ் எல்லாமே உங்களால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த அனிமேஷன் வந்து சார்ஜ் ஏற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சவுண்டு கூட வரும். நான் இப்போ ஆஃப் பண்ணியிருக்கேன், பட் சவுண்டு வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது போக இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வித்தியாசமான அனிமேஷன்ஸ் எல்லாமே நிறையாவே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பே பண்ணலாம். பட் அதே நேரத்தில் நீங்கள் ஆட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 காயின்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கீழே உள்ள இந்த வால்பேப்பர்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு இதில் வால்பேப்பர் ஆப்ஷன்ஸ் கூட உண்டு. உங்களுக்கு இதில் வால்பேப்பர்ஸ்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான சார்ஜிங் அனிமேஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். பீகா ஷோ. இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட ஏஐ எடிட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதில் சிலது வந்து அந்த ஓப்பன் ஏஐ நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அதில் பண்ணது. ஆனால் இன்னும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் பண்ணது. அந்த ஆப் தான் இந்த ப்ரீக்வல். ஸோ இந்த ப்ரீக்வல் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த ஏஐ எடிட்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆனிமே மாதிரியான விஷயங்கள் எடிட் எல்லாமே உங்களால் ரொம்ப சூப்பராக பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற பிக்சரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான பிக்சர்லாம் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அஃப்கோர்ஸ் இதுவுமே உங்களுக்கு ஃப்ரீலேயும் சில ஃபில்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். பட் ஃப்ரீலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. இதுலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் இந்த மாதிரி நல்லா தான் இருக்குது. நீங்கள் உங்களோட வித்தியாசமான ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆனிமே எஃபெக்ட்ஸை கொடுக்க முடியும். அது போக உங்களுக்கு கீழே நிறையவே ஃப்ரீ எஃபெக்ட்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஈவன் இந்த கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவை கொஞ்சம் ஒரு கார்ட்டூனிஷ் லுக்கில் மாற்றி கொடுக்கும். உங்களுக்கு இதில் அவுட்புட் தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த ஆப்பில் பண்ணிக்கலாம். ப்ரீக்வல். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குவிக் டைல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப் மாதிரி டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் சில முக்கியமான டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக செட்டிங்ஸில் போய் ஒரு செட் பண்ணிடும். ஆனால் நம்மளோட யூசேஜை பொறுத்து இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் மாறும். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எனக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் பத்தாது, எனக்கு இது ஆஃப் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் இங்கே 5 மினிட்ஸ் அப்படின்ற செக் பண்ணி வச்சுக்கேன். அந்த டைல் இங்கே இருக்குது பாருங்களேன். இதை நான் கிளிக் பண்ண எனக்கு ஒரு இதாக மாறிக்கிட்டே இருக்கும். இதோட எடிட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு குவிக் டைல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் 2 லாங்குவேஜ் வச்சு அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை 2 லாங்குவேஜ் ஒரே ஆப்பில் யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ஆன் டைம் விஷயம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ் ஆகும். மேபி உங்களுக்கும் கூட கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். அதில் தான் இந்த ஒரு குட்டி ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் குவிக் டைல்ஸ். அடுத்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ லான்ச்சர். ஸோ இந்த லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எப்பயும் போல் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக்கான லான்ச்சர் தான் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வால்பேப்பர் எதுவுமே உங்களுக்கு எந்த விதமான அட்ராக்டிவாகவே இருக்காது. ஐ மீன் ரொம்பவே மினிமைஸ்டாக இருக்கும். சும்மா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் இந்த லான்ச்சில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே கீழேயே உங்களுக்கு ஃபோக்கஸ் மோட் கீழேயே இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்கள் ஃபோன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து உங்களுக்கு இங்கே இந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெர்டிக்கலாக அலைன் ஆகிருக்கும். தென் அடுத்து மெசேஜஸ், கால்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அடுத்தது நீங்கள் அப்படியே ரைட்டை ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு உங்களுடைய கேலண்டர் ஈவெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் நீங்கள் ஏதாவது டாஸ்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். அது போக கீழே நீங்கள் எந்தெந்த ஆப்லாம் எவ்வளோ நேரம் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லாமே இங்கே உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த லான்ச்சரை செட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த ஆப் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் நோட்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ குறைக்கலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுபோக ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஸை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு லான்ச்சர். ஃபோனோட யூசேஜ் நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஐ ரிலேட்டட் தான். சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டர்நெட்டில் அதிகமாக ஏகப்பட்ட பேர் பேசுகிற விஷயம். இந்த சாட் ஜிபிடியோட அஃபிஷியல் ஆப் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரிஜினல் சாட் ஜிபிடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க ஆப்புக்கு. ஓகேவா? ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட். ஸோ இது வந்து என்னென்னா இதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த சாட் ஜிபிடி என்ன விஷயம் பண்ணுமோ அந்த விஷயத்தை தான் பண்ணும். நீங்கள் என்ன கேட்டாலும் அது வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த ஆப்பில் உங்களுக்கு எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் இப்போ வரைக்கும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் இதில் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த சாட் ஜிபிடி எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ரைட் லீவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு
ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது லோட் ஆகிட்டு எனக்கு அதை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் ChatGPT அளவுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். பட் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு வேணுன்ற கேப்ஷனை நீங்கள் இது கேட்டுக்கலாம். இல்லை வேலண்டைன்ஸ் டே வேறு வருது, பிக்கப் லைன்லாம் வேணும்னா கூட இதில் நீங்கள் கேட்டுக்கலாம். அதெல்லாம் இதை ஆன்சர் பண்ணும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ChatGPTயோட ஒரு குட்டி வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஆப்ஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக்கை போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். கூடயே இருக்கு பெல்லே அடிச்சு விட்ருங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.